கோல்டன் ஸ்பேரோ நெஞ்சில ஆரோ நீ இல்லாத லைஃப் ரொம்ப சாரோ மாஸ்க் ஆஃப் சாரோ நம்ம பையன்தான் ஹீரோ சிங்கிங் டூயட்டு வேற யாரோ கப்புலு கோலு இவன் சிங்கிளா சுத்தின கேளு சங்கதி என்னன்னு கேளு இனி வந்தான் ஆளு. ரொம்ப பிடிக்காது. சில விஷயங்களை நம்ம பெற்றோர் வந்து இதான்ப்பா சரின்னு சொல்றாங்க, வளர்ந்ததுக்கு அப்புறம் பார்த்தா அது தப்பா இருக்கு. இப்போ அதை போய் அப்பா அம்மா கிட்ட கேட்டா கும்மிடுவான் கும்மி. அந்த சாங் என்னவா வரப்போகுதுன்னு ஆனஸ்ட்லி அந்த கம்போசருக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. எல்லாம் ஒரு ஐடியாவில் குத்து மதிப்பாக தான் இருப்போம். என்னை எழுத வச்சு வாங்கிக்குவாங்க, ஆனால் என்னை பாடுறதுக்கு அது கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. என்ஜாமி வந்து அப்படிதான் இருந்தது அந்த வார்த்தை. அது 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 நமக்கு தான் தெரியும் அதுதான் பாட்டுன்னு சொல்லிட்டு. நான் என் தம்பிக்கிட்ட பேசுகிற மாதிரி தான் எல்லார்ட்டையுமே பேசுவேன். அவன் என்ன அண்ணனா பார்க்குறனா இல்லையாங்கிறது அவன் பிரச்சனை. பாடுன்னு இருக்கலாம், ஆனால் நாங்கள் வந்து இந்த ஒரு நோட்குள்ளே நாங்கள் ஒரு 65 வார்த்தை சொல்லணும். அந்த 65 வார்த்தையும் எமோஷனோட கரெக்டாக சொல்லணும். அதில் ஒரு வார்த்தையும் தப்பு இருக்கக்கூடாது. அது உங்களுக்கு கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ ரேப்புங்கிறது இட்ஸ் டூ மெனி சாங்ஸ். இப்போ அடுக்கு மொழியில் ஒருத்தவங்க பேசுகிறாங்கன்னா அது ரேப் தான். அப்போது முகநக நட்பது நட்பன்று நெஞ்ச தகநக நட்பது நட்புங்கிறது ரேப் தான். எனக்கு ரேப்னா ஸ்கூல் படிக்கும்போது என் ஃப்ரெண்டு வந்து பாடி காட்டுவார். இப்போது யோகி பியோட மடை திறந்து பாட்டுக்குள்ள அது வந்து நான் கேட்டதில்லை. ஏன்னா அறிவு ப்ரோ நானும் ஃபஸ்ட் டைம் சேர்ந்து பண்ணுறோம். அவரோட மியூசிக், அவரோட ஸ்டோரி, அவரோட விஷயம், அவரோட சவுண்டு டிஃப்ரெண்ட். ஸோ எல்லாமே டிஃப்ரெண்ட். ஸோ புது சவுண்டு, ஸோ அது ஏதோ ஒரு விஷயம் அவங்கள பண்ணோம். மேபி இன்ஸ்பயர் ஆகி போகலாம், இல்லை ஜாலியாக போகலாம், பிரச்சனைலாம் இல்லாமல் போகலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த யோசிச்சு வரலாம் கான்செர்ட்டுக்கு. அப்போ தான்டா முடிவு பண்ண உனக்குன்னு நீ தாண்டா எவனும் இங்கே வர மாட்டா, செல்ஃபிஷான ஆட்கள் தான் பட்டாசு பாலு, என் லைஃப் ஒரு 4 டே உச்சத்தில் போகும் அண்ட் சீனாக மாறும்னு நினச்சின்னு இறங்கினண்டா ரேப்பில். கொடுத்தாங்க ட்விஸ்ட்டு, எவனை வேணா வந்துட்டேன் என் ஜோனில், ரைட்டிங் நோட் பேடில், ரெக்கார்டிங் ஃபோனில், மாமா ஆல்வேஸ் இன் இஸ் ஹோன் ஹூடில். மாமல்லபுரம் அழகு, அங்க பெண்களை பார்க்கும் வாலிபர்களின் கண்களோ அழகு, அட அழகு 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 தமிழ்நாடு அழகு, என் பாட்டை கேட்க கூடியிருக்கும் நண்பர்களும் அழகு. செம்மையா இருக்கும். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் அஜய் போஷா for yet another wonderful interview. So without further delay, அவங்க யாருன்னு சொல்றதுக்கு முன்னாடி போஷா ஃப்ரண்ட்ல, போஷா லெஃப்ட்ல, போஷா ரைட்ல, அறிவு அண்ட் பால் டப்பா இஸ் ஹியர். வணக்கம், எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐம் ஸோ எக்ஸைட்டட். December 15th பெட்டா ரேப் அப்படின்ற ஈவெண்ட் உங்களுது நடக்குது. ஸோ அதுக்கு ரொம்பவே நாங்கள் எக்ஸைட்டடாக இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சூரியன் எஃப்எம் ரேடியோ பார்ட்னராக இருக்கிறதுலையுமே ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. இந்த ஒரு ஈவெண்ட் பற்றின ஒரு குட்டி விஷயம் நீங்கள் ஷேர் பண்ணிக்க விருப்பப்படுறது. ஹவு எக்ஸைட்டட் ஆர் யூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? அதுலேருந்து ஆரம்பிக்கலாங்களா? தொடர்ச்சியாக நிறைய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நானும். ஆனால் வந்து மற்ற நிறைய ஆர்டிஸ்ட் லைனப்பில் போய் பாடுவோம். அப்போ எக்ஸ்க்ளூசிவாக நம்முடைய ஹிப்ஹாப்கான வென்யூஸ்லாம் வந்து ரொம்ப கம்மி அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து இந்த December 15th மூலமாக வந்து இந்த ப்ரோக்ராம்லேருந்து நாங்கள் ஒரு 2 ஹிப்ஹாப் ஆர்டிஸ்ட்டாக 2 ரேப்பர்ஸாக பர்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ மற்ற இடத்துல ஒரு ரேப்பராக நம்மளை ப்ரெசென்ட் பண்ணிக்கிறதுக்கு போராடுவோம். இப்போ வந்து ஒரு ரேப்பரோட கம்ஃபர்டபுளாக பாட போகிறோம். ஸோ பெரிய டிஃப்ரென்ஸ் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ ஒரு சூப்பரான பிரதர், இவ்வளோ நேரம் நாங்கள் ஜாலியாக பேசிட்டு இருந்தோம். எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, இது நம்ம மியூசிக் கல்ச்சருக்கு இது ரொம்ப நல்லது அப்படின்னு ஃபீல் ஆகுது. இதன் மூலம் பெர்ஃபார்மன்ஸ், அதாவது சினிமா பாடல்களுக்குன்னு ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது. அதாவது சினிமாவுக்கு வெளியவே சினிமா பாட்டு பாடினா அதை ஒரு ஆர்கெஸ்ட்ரான்னு கூப்பிடலாம். அதில் வந்து பெரிய ஆர்கெஸ்ட்ராவாக இருந்தால் நிறைய பேமெண்ட்டில் வந்து பண்ணலாம். இந்த மாதிரி இருக்குது. ஆனால் இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் எல்லாமே வந்து தப்பி தவறி அந்த சாங் வைரல் ஆனால் உண்டு, அப்படி இல்லைன்னா அது ஒரு லேபிள் மூலமாக அது வந்து ஒரு ப்ராப்பராக ரிலீஸ் ஆனால் உண்டு. அது போக அந்த ஆர்டிஸ்ட்டை யாராவது புக் பண்ணால் உண்டு. அவன் மேடை ஏறி பாடுறதுங்கிறது பெரிய ஜேர்னி. அதனால் அந்த ஜேர்னிக்குள்ளேருந்து தான் நானும் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். இவரும் அப்படி தான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி வந்திருக்கோம். அதனால் எங்களை எக்ஸ்க்ளூசிவாக வச்சு ஒரு கான்செப்ட் பண்ணுறதுங்கிறது எங்களை மாதிரி கஷ்டப்பட்டு வர்ற எல்லாருக்குமே ஒரு வெற்றின்னு தான் நான் பார்க்குறேன். எக்ஸலண்ட். இப்போது ரேப் அப்படின்றது நான் சொன்ன மாதிரி வெஸ்ட் சைடில் ரொம்ப பாப்புலராக இருந்த ஒரு விஷயம் தான். அதுக்கப்புறம் நம்ம அடாப்ட் பண்ணி அது இப்போ ஒரு பெரிய ட்ரெண்டாக கொண்டு வந்துட்ருக்கோம். இப்போ பேட்டா ரேப் அப்படின்னு சொல்லும் போது அந்த ரேப்புன்றது வெஸ்ட்ன்றதே நம்ம மறந்துடுறோம். அது நம்மளோட அடையாளம் மாதிரி அந்த ஒரு ஐடென்டிட்டி அளவுக்கு இந்த ஒரு ரேப் வளர்ந்துருக்குன்னு சொல்லலாம். ஸோ நம்மளோட கலாச்சாரத்துக்கும் இந்த ரேப்புக்கும் எந்த அளவுக்கான ஒரு யூனிட்டி இப்போ அட் ப்ரெசென்ட் க்ரியேட் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க மக்கள் மத்தியில்? ஹவு தே ஆர் வெல்கமிங் திஸ் ரேப் ட்ரெண்ட், அதை பற்றி உங்கள் வியூ? நான் ஃபஸ்ட்டு ரேப் எப்படி பார்க்குறேன்னா, அது
வெஸ்ட் சைடில் வந்தது அப்படிலாம் பார்க்கல. ஹிப்ஹாப் அங்கே ஓகே, பட் ரேப் நம்மளது தான். அதோட ப்ரீஃப் என்னது ரிதம் அண்ட் போயட்ரி. நம்மளோட பாட்டில் ரிதமும் இருக்குது, நிறைய ரிதம் இருக்குது, நம்மக்கிட்ட சொல்ல ஸ்டோரியும் இருக்குது, ஸோ போயட்ரியும் இருக்குது. ஸோ அதனால் நான் அந்த மாதிரிலாம் அது பார்க்கல. இங்கே வளர்ந்து வர்றது அப்பத்துலேருந்தே இருக்குது. இப்போ வந்து பீப்புளுக்கு இப்போ தான் தெரியுது. ஸோ அதனால வந்து அது பெருசாக தெரியப்படுது. பட் ஆனால் நம்மளது இது வந்து அப்பத்துலேருந்தே எப்போதுலேருந்தோ இருக்குது. ஸ்ட்ராங்கான ஸ்டோரியும் இருக்குது, ரிதமும் இருக்குது. ஸோ அது இப்போ இன்னும் வெளியில் நிறைய பேருக்கு தெரியறதுனால நிறையா அதுக்கான வேலையும் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது மூலயமா ஒரு பீப்புளுக்கு வந்து ஃபுட்டோ சம்திங் மணி மேக் பண்ண முடியுது. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ அது தெரிஞ்சதுனால நடக்குதுல்ல. ஸோ அது ஹாப்பியான ஒரு மேட்ரு தான். எக்ஸலென்ட். இப்போது மக்களுக்கு இப்போதான் அந்த ரேப் பற்றினது தெரிய ஆரம்பிக்குதுன்னு சொன்னீங்க இல்லையா? உங்கள் 2 பேருக்கும் ரேப்புன்றது எப்படி அறிமுகம் ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கலாமா? எனக்கு ரேப்னா ஸ்கூல் படிக்கும்போது என் ஃப்ரெண்டு வந்து பாடி காட்டுவார். அப்போது யோகி பியோட மடை திறந்து பாட்டு இருக்குல்ல, அது வந்து நான் கேட்டதில்லை, அவர் பாடுவார், அதை நான் கேட்டிருக்கேன். அப்போ அந்தளவுக்கு பசங்க வந்து ரேப்பை ஃபாலோ பண்ணுவாங்க. அப்போ என் ஃப்ரெண்டு பேர் வந்து விஜயாலயன். அவன் வந்து பயங்கரமாக பாடுவான். அவன் வந்து அந்த மாதிரி எனக்கு பாடு காட்டுவான். என்னடா இது பண்ணிருக்கேன்னா, இதாண்டா ரேப்பு, இது மாதிரி யோகி பின்னு ஒருத்தர் வந்து பண்ணுறாரு அப்படின்னு சொல்லுவான். அதை அப்படியே நான் மனப்பாடம் பண்ணேன். அதுக்கப்புறம் அதை மறந்துட்டேன். அதுக்கப்புறம் அது பெருசாக ஞாபகம் வச்சுக்கல. ஆனால் காலேஜுக்கு வந்து காலேஜ் பேண்டில் இருக்கும்போது நான் அந்த பேண்டில் வந்து எனக்கு பாடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. காலேஜ் பேண்டில் நான் வந்து லிரிசிஸ்டாக இருக்கேன். லிரிசிஸ்டாவில் ஒரு எடுபடியாக இருக்கேன் பேசிக்கலி. ஸோ அங்கே வந்து பாடுறதுங்கிறது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, மியூசிக் தெரிஞ்சவங்க தான் பாடணும் அப்படின்னு இந்த பசங்களுக்குள்ள ஒரு பிலீஃப். இப்போ சீனியர் ஜூனியர்லாம் இருப்பாங்க, ஆனால் மியூசிக் தெரிஞ்சால் பாட வச்சுருவாங்க. இப்போ நான் சரி மியூசிக்னா அது நமக்கு அது தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்பொழுது, ஆனால் என்னை எழுத்து மட்டும் என்னை யூஸ் பண்ணுவாங்க, என்னை எழுத வச்சு வாங்கிக்குவாங்க. ஆனால் என்னை பாடுறதுக்கு அது கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஃபைனல் இயர் வரும்போது என்னோடய ஃப்ரெண்டு தான் வந்து சொன்னா, மச்சா நம்ம இதோட போகிறோம், நீ வந்து ரொம்ப நாளாக பாடணும்னு ஆசைப்பட்ட, அதனால் நீ வந்து இந்த பிஜிஎம் வரும், நான் வந்து ஒத்துல இந்த சரணத்துக்கும் இந்த சரணத்துக்கு நடுவில் ஒரு பிஜிஎம் இருக்குது, அங்கே நீ எதனா வந்து பண்ணுறா அப்படின்னு சொன்னான். அன்றைக்கி நைட்டு தான் நான் வந்து ஒரு 4 புள்ளி வச்சு இதான் எனக்கே தெரியாது. அப்புறம் மறுநாள் போய் நான் வந்து அந்த மாதிரி பண்ணேன். சும்மா ஒரு வருஷம் எது ஒன்று பண்ணேன். அதை பார்த்துட்டு பசங்களாம் கை தட்டுறாங்க. காலேஜில் ஃபைனல் இயர் வேறு, சும்மாவே நம்மளை வந்து உற்சாகப்படுத்துவாங்க நண்பர்கள். அப்போது ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. அப்போ அன்றைக்கி தான் என் ஃப்ரெண்டு சொன்னான், மச்சா நீ பண்ணு தான் வந்து ரேப்பு இப்படி தான் இருக்கும்னு. ஓகே, இதெல்லாம் நான் கனெக்ட் பண்ணி பார்த்துக்கிட்டேன். அப்புறம் அன்றைக்கி அப்போ தான் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் இஷ்டத்துக்கும் நான் பாட்டுக்கு எழுத ஆரம்பிச்சிட்டேன். என்னென்னலாம் தோணுதோ எல்லாத்தையுமே புள்ளி வச்சு எழுதுறது, எல்லாத்தையுமே ஒரு ரிதம்குள்ளே கொண்டு வரது. அப்புறம் பிரதர் சொன்ன மாதிரி ரிதம் தானே அது. அப்போது கோர்வையாக பேசுகிறதே ரேப் தான் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்போது அடுக்கு மொழியில் ஒருத்தவங்க பேசுகிறாங்கன்னா அது ரேப் தான். அப்போது முகநக நட்பது நட்பன்று நெஞ்ச தகநக நட்பது நட்புங்கிறது ரேப் தான். துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூ மழைங்கிறது ரேப் தான். இதை விட ஒரு பெரிய ரேப் இருக்க முடியாதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால் திருவள்ளுவர் வாழ்ந்த காலத்தில் அவர் அதை அப்படி அப்ரோச் பண்ணியிருக்காரு. நாம் 2024 இருக்கோம். நம்மளால் இயன்ற வகையில் அதை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு ஈவென்ச்சுவலி இந்த வழியில் எனக்கு நிறைய பேர் கற்றுக் கொடுத்து தான் நான் வந்து அப்படியே ரேப்பர் ஆனேன். அண்ட் வாட் அபவுட் யூ? உங்களுக்கு எப்படி ரேப் அறிமுகமாச்சு? எனக்கு வந்து சினிமா தான் சொல்லணும்னா. நம்ம இந்த பாட்டெலாம் இருக்குல்ல, நான் நடந்தா அது ரெடி, அதுக்கப்புறம் ஒரு கூட சன்லைட், இந்த மாதிரி சாங்லாம் கேட்டு இது ஒரு மேட்டர் சரியா இருக்கு, இது அப்போதான் எனக்கு அது தெரியுது. இயர் கேண்டி இல்லை, அது கேட்கும் போது இப்படி ஒரு மேட்டர் இருக்கா அப்போதான் தெரிஞ்சுது. ரேப்புங்கிற ஒரு விஷயம் அப்போதான் எனக்கு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் வந்து நான் டான்ஸ் ஸ்கூலில் போகும்போது சில ஸ்டைல்ஸ்லாம் படிக்கும் போது எனக்கு தெரிஞ்சது, ஓகே இன்னும் நிறைய விஷயம் இருக்குது இது உள்ள அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த ரேப் நான் ஸ்டார்ட் பண்ணது எப்படின்னா, ஸோ இந்த மாதிரி மியூசிக் எல்லாமே தெரிஞ்சதுக்கப்புறம் சில பேர் இன்ஸ்பயர் பண்ணுறாங்க. ஸோ அவங்கள பார்த்து நானும் ஓகே நம்மளும் பண்ணலாமே இந்த மாதிரின்னு பேண்டமிக்கில் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அப்படி வந்தது. ஸோ எனக்கு அறிமுகம் வந்து இப்படி தான் ஆச்சு. ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கினேன், அதுக்கப்புறம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அது ப்ராசஸ். ஓகே, நம்ம ஊர் நம்ம பசங்கன்ற ஒரு டேக் வந்து உங்களுக்கு இருக்கு இல்லைங்களா? இந்த ஒரு ரெக்கக்னிஷன் மக்கள் மத்தியில் உங்ககிட்ட இருக்குன்னும் போது இதை பற்றி நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ரெக்கக்னிஷன்ன்றது வந்து அது ரெக்கக்னிஷனா என்னங்கிற விளக்கம் எனக்கு இன்னும் புரியல ஆக்சுவலி. இப்போ அங்கீகாரம்னா என்ன, எதில் அங்கீகாரம், ஏற்றுக்கிறதுனா என்ன, யூ ஜஸ்ட் பி ஹாப்பி ஃபார் யுவர் பிரதர், அவ்வளோதான். ஸோ நான் அவ்வளோ பார்த்தாலே போதும். அது தாண்டிலாம் ரொம்ப நம்மளை தூக்கி வச்சு பார்க்குறது ஆபத்து தான் ஆக்சுவலி. உங்கள் ஊரில் இருக்க நான் என் தம்பிக்கிட்ட பேசுகிற மாதிரி தான் எல்லார்ட்டையுமே பேசுவேன். அவன் என்ன அண்ணனா பார்க்குறானா இல்லையாங்கிறது அவன் பிரச்சனை.
கரெக்டா? ஏன்னா அந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்கலாம்னு சொல்கிறேன். அதனால நம்ம ஊர் அப்படிங்கிறது எல்லா ஊருமே நம்ம ஊருன்னு தான் நான் நினைக்கிறேன். எல்லா உலகத்தில் எங்கே போனாலும் எல்லா ஊரும் நம்ம ஊர் தான் நினைக்கிறேன். எங்கே போனாலும் எல்லாருக்கிட்டையுமே வந்து கனெக்ட் ஆகணும்னு தான் ஆசைப்படுவேன். அண்ட் அதுக்கு இந்த கலை ஒரு பிரிட்ஜா இருக்கு. பயங்கரமாக இருக்கும். இது தவிர வேற எதுவுமே இல்லையே. ஓகே, இப்போ இந்த பேட்டர் ரேப் அப்படின்ற இந்த ஈவெண்ட் வந்துட்டு ரீஜனல் ரேப் டேலண்ட்ஸை என்கரேஜ் பண்ணுறதுக்கானது இல்லைங்களா? இது பற்றின ஒரு ஃபியூ டீட்டெயில்ஸ் எங்களுக்கு ஷேர் பண்ண முடியுமா? என்ன ஆக்சுவலி நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஆன் ஸ்டேஜ் இருக்க போகிறாங்கன்னும் போது கண்டிப்பாக அது கான்சர்ட் மாதிரியான ஒரு ஐடியா டக்குன்னு நம்ம மைண்டில் வருது. பட் இது ஒரு ரீஜனல் டேலண்ட் நம்ம எடுத்துகிட்டு வரோன்னும் போது எப்படி இது அமைய போகுதுன்ற மாதிரி ஒரு ஐடியா கொடுங்க. தெரியல, நான் இவ்வளோ யோசிக்கல. நீங்க இவ்வளோ சொல்றதுனால நான் என்ன யோசிச்சேன்னா, அன்னைக்கு வர போறாங்க ஜாலியா, மேபி பாருங்க அவங்களோட லவ்வர்ஸோட வரலாம், அங்க அதுக்கான ஒரு இடம், ஃபேமிலியோட வரலாம், அதுக்கான ஒரு இடம், சண்டை போடுறதுக்கான வரலாம், இல்ல வீட்டை விட்டு எங்கேயா போகலாம். என்ன தெரியுமா ப்ரோ, எங்க வீட்டுல இருக்கவங்க என் கான்சர்ட்டுக்கு வந்து பார்க்கணும் தான் நான் கூப்பிடுவேன். அவங்க வரமாட்டாங்க. பாருங்களேன், நம்ம ஃபேமிலி எவ்வளோ அவேயா இருக்காங்க. எங்க அண்ணன் தங்கச்சி, என் தங்கச்சி, அவங்க ஹஸ்பண்ட், அவங்களாம் வரமாட்டாங்க. நான் கேட்பேன், ஏன் வரமாட்டீங்க? இது நமக்கு நிகழ்ச்சி தான். நான் இன்னும் போய் நான் இங்கே வேற எங்கேயோ யாருக்கோ நான் பாடல. கரெக்டா? ஆனால் என்னன்னா, நம்மள மாதிரியான பீப்புளுக்கு வந்து அந்த ஸ்பேசஸ்க்கு பழக்கமே கிடையாது. ஒரு கிளப்ல போய் நான் பாடுறேன், ஆனால் எனக்கு தெரிஞ்ச யாருமே கிளப்ல இல்லை. அப்போ நான் யோசிக்கிறேன், எதுக்குடா இங்கே வந்திருக்கோம்? அங்கே நான் யோசிப்பேன், ஐயோ இருட்டா இருக்கு, அப்பா எதே விடுங்கடா வெளியே போகிறேன். ஏன்னா அந்த பழக்கம் இல்லாத ஒரு உண்மை இருக்கிறதுனால எல்லாமே வெற்றி தான், என்ன பண்ணாலும் வெற்றி தான். ஸோ இந்த மாதிரி வராங்க எல்லாருமே. ஸோ எல்லாருமே ஃபேமிலி எல்லாருமே வராங்க. ஸோ அந்த டைம் வந்து ஒரு நல்ல ஒரு மொமெண்ட் எல்லாருமே பேசிக்கிறதுக்கு. ஸோ அதை நாங்கள் மியூசிக்கோட இன்னும் என்ஜாய் பண்ணுங்கிற மாதிரி ஒரு ஹாப்பினஸ் அன்னைக்கு. ஸோ எங்களோட சாங்கை காமிக்கிறதுக்கான ஒரு இடம். ஸோ அங்கே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துகிட்டு போகலாம். ஒரு கான்சர்ட் போகும்போது ஒரு ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஓகே புதுசாக இருக்குது இந்த எக்ஸ்பீரியன்ஸ், ஓகே தீம் பார்க் போனால் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்ல. அந்த மாதிரி ஒரு கான்சர்ட் வரும்போது புதுசான எக்ஸ்பீரியன்ஸ் நான் எதிர்பார்க்கலாம். ஏன்னா அறிவு ப்ரோ நானும் ஃபஸ்ட் டைம் சேர்ந்து பண்ணுறோம். அவரோட மியூசிக், அவரோட ஸ்டோரி, அவரோட விஷயம், அவரோட சவுண்டு டிஃப்ரெண்ட். ஸோ எல்லாமே டிஃப்ரெண்ட். ஸோ புது சவுண்டு. ஸோ அது ஏதோ ஒரு விஷயம் அவங்கள பண்ணோம். மேபி இன்ஸ்பயர் ஆகி போகலாம், இல்லை ஜாலியாக போகலாம், பிரச்சனைலாம் இல்லாமல் போகலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த யோசிச்சு வரலாம் கான்சர்ட்டுக்கு. வந்துருங்க. கேட்டதும் எங்களை இப்படி யோசிக்க வச்சு நாங்களே ரிலாக்ஸாக வந்து பண்ணிட்டு போயிடலாம். இதுக்கு வேற நாங்கள் யோசிக்க வேண்டியதாக இருக்கு. இல்லை, நீங்கள் ரிலாக்ஸ்டாக பண்ணுங்க, அதை என்ஜாய் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நான் இது ஆரம்பத்திலே கேட்டிருக்கணும், உங்கள் 2 பேரோட ஃபுல் ஃபார்ம் என்ன, உண்மையான பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? அறிவு, ஓகே, இதுக்கு முழு பேர் இருக்குங்களா? என் பேர் வந்து அறிவரசு. அறிவரசு, ஓகே. அறிவு. என்னோட பேர் வந்து அனிஷ். அனிஷ், ரெண்டும் நல்லா இருக்கு. ஸோ இப்போ அறிவு அப்படின்றவங்க ஒரு வெல் நோன் பர்சனாக நம்ம எல்லாருக்குமே மாறினதுக்கு முன்னாடி பின்னாடி இது பற்றின உங்களோட பார்வை எப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது ஒரு பெரிய லாங் ஸ்டோரி தான். பட் அதான் இந்த சொசைட்டியை பார்த்து இந்த சொசைட்டியில் இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் நம்புகிற ஒரு பர்சன், அதுக்கப்புறம் இதெல்லாம் ஏன் கொஷின் கேட்குற ஒரு பர்சன், அது ரெண்டுத்துக்குள்ளே தான் நான் இருக்கேன். அவ்வளோதான் என்னுடைய ட்ராவல்னு நினைக்கிறேன். இப்போவுமே அந்த கொஷின் கேட்குறதுலாம் ஆமாம். அதாவது நம்ம ஒரு மாதிரி கண்டிஷனாக வரும், வளர்ந்த பிறகு அன்லேர்ன் பண்ண வேண்டியதாக இருக்குது. சின்ன வயசில் நம்ம வந்து சில விஷயங்களை நம்ம பெற்றோர் வந்து இதான்ப்பா சரின்னு சொல்கிறாங்க, வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்தா அது தப்பாக இருக்குது. இப்போ அதை போய் அப்பா அம்மா கிட்ட கேட்டால் கும்மிடுவாங்க, கும்மி அதெல்லாம் நீ கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இங்கே தான் நான் இருக்கேன். ஸோ அதனால் ஃப்ரம் த பாய் ஹூ அக்செப்டட் இட் டு கொஸ்டின் இட், அவ்வளோதான். ஆர்டிஸ்ட் இதெல்லாம் சாங்கு இதெல்லாமே வேறு வேர்ல்டு. பர்சனாக நீங்கள் கேட்டிங்கன்னா இப்படி தான் இருக்கேன். இப்போ என்ன அந்த கொஷினை இப்போ கேமரா முன்னாடி நம்ம கேட்குறோம், அந்த ஒரு ஸ்டெப் வந்திருக்கு. இப்போ இந்த கேள்வி பலருக்கும் இருக்கும், இவன் ஏன் இப்படி கேட்குறான் அப்படிங்கிற கொஷின். ஆமாம், அப்போ ஓகே இவங்க பேசுகிறதுல ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அது கனெக்ட் ஆகும். இண்டிபெண்ட் ஆல்பம்ஸ் நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் இண்டீஸ் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, அட் த சேம் டைம் சினி மியூசிக்லேயுமே ஒர்க் பண்ணியிருக்கீங்க. எந்த இடத்துல உங்களோட ரேப் அப்படின்ற அந்த ஒரு போர்ஷனை இன்னும் மக்களுக்கு ரீச் ஆக்குற மாதிரி காட்ட முடியுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இது ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் இருக்குல்ல, தமிழ் படத்தில் ஒரு பாட்டு வருதுன்னா அது இண்டியோடு அது பெருசாக தான் பார்க்குறாங்களே, அப்படி தான் இருக்குது. அது வந்து அப்படி தான் அப்போத்துலேருந்தே நம்ம மைண்ட் செட், தமிழில் ஹீரோ நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ அதுலேருந்து இப்போ அப்படி இல்லை. ஸோ அந்த பாட்டு நான் அதில் பார்க்குறது, தமிழ் சினிமாவில் நிறைய பாட்டு ரிலீஸ் ஆகிறதுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் இப்போ அந்த சேஞ்ச் கிடைக்குது. அதை தான் நான் யோசிக்கிற ஒரு விஷயமா. அண்ட் வாட் அபவுட் யூ? அதே கேள்வி. ரேப்
பொறுத்த வரைக்கும் சினிமாவில் வந்து ஒரு ஆர்ஆர் எலமெண்ட்டாக நிறைய யூஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். பேக்ரவுண்ட் மேட்டர்லாம் வருது. ஆனால் ஆக்சுவலி ரேப்பை வந்து இன்னும் பெட்டராக யூஸ் பண்ணலாமோன்னு எனக்கு தோணும். ரேப்பை கொஞ்சம் பிரதானப்படுத்தலாம். ஏன்னா ரேப்புங்கிறது ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணுற ஃபார்ம். இப்போது மெலடின்னு வச்சுங்களேன், பாடினு இருக்கலாம். ஆனால் நாங்கள் வந்து இந்த ஒரு நோட்குள்ளே நாங்கள் ஒரு 65 வார்த்தை சொல்லணும். அந்த 65 வார்த்தையும் எமோஷனோட கரெக்டாக சொல்லணும். அதில் ஒரு வார்த்தையும் தப்பு இருக்கக்கூடாது. அது உங்களுக்கு கேட்குற மாதிரி இருக்கணும். ஸோ ரேப்புங்கிறது இட்ஸ் too many songs in one song is a rap song. ஸோ அதை வந்து ஃபில்ம்ஸில் யூஸ் பண்ணும்போது அதுக்கான டெப்த்தோடு வச்சா பயங்கரமாக இருக்குங்கிறது என்னோட சஜஷன். பட் இண்டிபெண்டன்ட் மியூசிக்கில் எங்களால் முடிஞ்சதை நாங்கள் பண்ணுறோம். எனக்கு பிடிச்ச மாதிரி நான் இன்னும் மியூசிக் வீடியோ மேக் பண்ணுற ஸ்டேஜுக்குள்ளே போகல. இப்போ பிரதர்லாம் வந்து அவரே டைரக்ட் பண்ணுறாரு. இப்போது அவருக்கு அதில் நிறைய அனுபவங்கள் இருக்கும், எனக்கு அதில் அனுபவங்கள் இல்லை. பட் எனக்குமே அதுதான் தோணுது, நம்முடைய கதையை நம்மளை தவிர வேறு யாரும் பெட்டராக சொல்ல முடியாதோ அப்படின்னு எனக்கு இப்போ தான் தோணுது. கரெக்டாக? ஏன்னா நான் நிறைய பேர்ட்ட சொல்லுவேன், இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சா, சரி நீங்கள் நேராக போய் லெஃப்டில் நடங்க, அந்த மாதிரி புரியுதா? நம்மளே சொல்லலாங்கிறதானே ஹிப்ஹாப்பு. ஸோ அந்த வகையில் இப்போ இவர் பண்ணுறது எல்லாமே எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக தான் இருக்குது. ஓகே, மியூசிக் வீடியோனா என்ன, தன் மனதில் இருக்கிற தான், அவர் மனசில் தான் இருக்குது அந்த மியூசிக் வீடியோ, அதை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு லேர்னிங் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ஸோ ரேப்பை வந்து இண்டிபெண்ட்டாக பண்ணும்பொழுது முழுமையாக பண்ணுறதுக்கு முடியும். ஆனால் இண்டிபெண்ட்டாக பண்ணும்போது உங்களுக்கு சப்போர்ட் இல்லை, இங்கே காசு இருக்காது, நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஆனால் இதே நீங்கள் ஃபில்மில் பண்ணுறீங்கன்னா பயங்கரமான ரேப் சாங்காக இருக்கும். ஆனால் அதை வந்து நீங்கள் இன்னொரு கம்போசரோட அசோசியேட் ஆகி பண்ணியிருப்பீங்க. அதில் அவங்க எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்றது வெளியே தெரியாது. அந்த பாட்டையே நீங்கள் தான் பண்ணியிருப்பீங்க, ஆனால் அது உங்கள் பேர்லேயே வராது. ஸோ ஒரு ரேப்பருக்கு வந்து அதெல்லாம் ரொம்ப பெரிய சிரமம். ஏன்னா ரேப்பர் வந்து அவன்கிட்ட எதுவுமே கிடையாது, அவன்கிட்ட மொழி மட்டும்தான் இருக்குது. அவனுக்கு எதுவும் வாசிக்க தெரியாது. தெரியாதுன்னா மோஸ்ட்லி ரேப்புங்கிறது நம்ம ஓரல் ஃபார்ம், கரெக்டாக? அது ஓரல் லிட்ரேச்சர்லேருந்து வர ஒரு ஃபார்மாக இருக்கிறதுனால ரேப்பர்ஸ் வந்து அந்த இண்டிபெண்டன்ட் ஸ்பேஸ்க்குள்ளே இன்னும் நிறைய கதைகள் சொன்னால் இந்த சொசைட்டி இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும்ன்றது என்னோட சஜஷன். எனிவே, உங்களோட இண்டிபெண்ட் ஆல்பம்ஸ் நீங்கள் பண்ணதுலேருந்து ஒரு ஃபியூ லைன்ஸ், அதாவது எங்கள் மக்களுக்கு ட்ரீட் தரலாம் நீங்கள். லெட்ஸ் ஸ்டார்ட் வித் யூ சார். ஆராரோ ஆராரோ ஆரிராரிராரோ யாராரோ ஆண்டுக்கிட்டு போகிறானே யாராரோ ஏலேலோ ஏலேலோ ஏலாலம்மடி ஏலேலோ ஏமாத்தும் பொழப்புக்கு வேஷம் கட்டி போறாரோ ஊரான ஊரிழந்த ஒத்தப்பன தோப்பிழந்த பேரான கண்டியில பெத்த தாய நான் மறந்த சீரான சீமை விட்டு சிறழிய காடு வந்து கூட தலை மேல குடி வாழ்க்கை கானகத்துல கங்காணி கங்காணி கருத்த கோட்டு கங்காணி 4 ஆளு வரலனாக்கா நக்கி போவான் கங்காணி எல்லோருவா 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 எல்லோருவா. ஃபயர் ப்ரோ, ஃபயர் ஃபயர் ஃபயர். அண்ட் அதே போல் பால் டப்பா. எஸ் ப்ளீஸ். ஒரு ஸ்டோரியை சொல்கிறேன். என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் கிட்ட ஒரு வாட்டி ஹெல்ப் கேட்டான், பண்ணுறேன்னு சொல்லிட்டு தட்டி விட்டான் சைடில். ஒயிட் பாலை லைனை தாண்டி என்னோட லைஃப் போக வெக்ஸான என் மனசு பாவப்பட்ட அஞ்சலை. தூங்காமல் தெரியாமல் நைட் ஃபுல்லாக பாட்டு எழுதி காலையில் பச்சு பார்த்தா கொஞ்சம் கூட லைஃப் இல்லை. காஃபியை குச்சின்னு 1 hour யோசிச்சு பார்த்தா பாராட்டி மோட்டிவேட் பண்ண ஒருத்தன் கூட ஆள் இல்லை. அப்போ தான்டா முடிவு பண்ண உனக்குன்னு நீ தாண்டா எவனும் இங்கே வர மாட்டா. செல்ஃபிஷான ஆட்கள்டா பட்டாசு பாலு. என் லைஃப் ஒரு 4 டே உச்சத்தில் போகும் அண்ட் சீனாக மாறும்னு நினச்சின்னு இறங்கினண்டா ரேப்பில். கொடுத்தாங்க ட்விஸ்ட்டு, எவனை வேணா வந்துட்டேன் என் ஜோனில். ரைட்டிங் நோட் பேடில், ரெக்கார்டிங் ஃபோனில், மாமா ஆல்வேஸ் இன் இஸ் ஹோன் ஹூட்ல. எவ்வளோ செம்ம ஒரு அவருடைய வாழ்க்கையே அவருடைய விசிட்டிங் கார்டு. வெரி நைஸ், வெரி நைஸ், வெரி நைஸ். எக்ஸலென்ட் எக்ஸலென்ட். அதில் வந்து நைட்டு ஃபுல்லாக எழுதிட்டு காலைல எழுதி பார்த்தேன். இல்லை அங்கதான் நான் ப்ரோ, அங்கதான் ப்ரோ எல்லாருக்கும் நடக்கிறது. யோசிக்கிறேன், இது எப்படி இவருக்கு தெரியுது? ஏன்னா எல்லாருக்கும் நடக்குது நமக்கு. நான் என் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நானும் எழுதி வச்சிருப்பேன். எனக்கு எல்லாமே பிடிக்கவே பிடிக்காது. அது மாதிரி வார்த்தைகள் வந்து நம்மளுடைய இனிமிஸாக மாறிடும் திடீர்னு. எக்ஸலென்ட். உங்களோட காம்போ இப்போ பார்க்கும்போது ரொம்ப ஃபன்னாக இருக்குது. திருஷ்டி சுற்றி வேணால் வீட்டில் போய் போட்டுருக்காங்க, அந்த அளவுக்கு ரொம்ப ஜோவியலாக செம்ம ஃபன்னாக இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு மீட்டப் எப்படி நடந்தது? ஹவு கம் நீங்கள் 2 பேரும் ஜாயின் பண்ணீங்க இந்த பேட்டர் ஆப் ஈவெண்ட்காக? இது ரொம்ப நாளாக இருந்த பிளானா?
இல்லை எனக்கே சர்ப்ரைஸ் தான். ஸோ என்கிட்ட டீம் சொல்லும் போது இந்த மாதிரி சென்னையில் பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்னாங்க. யாருன்னே அறிவு பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, எனக்கு செம்ம ஹாப்பி. ஸோ அப்படி தான் எனக்கு தெரிஞ்சுது. ஏன்னா அப்படிதான் எனக்கு தெரிஞ்சது, அறிவு ப்ரோ பெர்ஃபார்ம் பண்றாரு அப்படி சொல்லும் போது தான் தெரிஞ்சது ஓகே டைட் ஃபயர். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு 2 பேருக்கும் தெரியும்? அதுக்கு முன்னாடி பழக்கமா? அது தெரியும். இந்த ஈவென்ட் வந்து நம்ம இருக்கலாம்னு ஒரு அது எப்படி சொல்றது, இப்போ இந்த ஈவென்ட் பண்றவங்களுக்கு தெரியும் இல்லையா, இவங்க 2 பேர் பண்ணா நல்லா இருக்கும். அது நாங்க யோசிக்க மாட்டோம். இப்போ நான் இவரை சந்திக்கணும் அப்படின்னு நான் யோசிச்சதே இல்லை. நான் ஒன்னே ஒன்று தான் நினைப்பேன், அவங்கள சந்திக்கும் போது நம்ம கரெக்டாக பண்ணணும், அவ்வளோதான். எப்போ நாம வந்து ஒரு கனெக்ஷனை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, ஆனால் ஒரு கனெக்ஷன் நடக்கும்போது அதுக்கு உண்மையாக இருக்கணும், அவ்வளோதான். ஸோ நான் வந்து இந்த ஈவெண்ட் வரும்போது ஓகே அவர் இப்போ நிறைய இடங்களில் பர்ஃபார்ம் பண்ணுறாரு, நானும் அவரும் பேக் டு பேக் பண்ணுறோம். ஆனால் என்னென்னா பார்த்ததில்லை, வீடியோவில் பார்ப்பேன், இல்லை முடியும் போது பார்ப்பேன், அந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததில்லை. ஏன்னா நாங்கள்லாம் ஒரே ஸ்டேஜில் பண்ணுறதுனால எல்லாம் க்ரீன் ரூம் கம்யூனிகேஷன் தான், வர்றது பார்க்குறது ஹாய் ப்ரோ, யாருமே யாரோடைய பர்ஃபார்மன்ஸும் பெருசாக பார்த்ததில்ல. ஸோ அதனால் இந்த ஸ்பேஸ் மூலமாக நாங்கள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறோம், இன்னும் எப்படி பண்ணலாம். ஏன்னா எனக்குலாம் எதுவுமே தெரியாது, அதனால் நான் வந்து ஸ்டேஜில் பண்ணுறேன். அப்போ இதை பார்க்குறவங்களும் எதுவுமே தெரியாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கலாம். அப்புறம் ஸ்டேஜுங்கிறது வந்து என்ன சொல்கிறது, ஸ்டேஜுங்கிறது ஒரு குறிப்பிட்டவங்களுக்கு மட்டும்தான், அதில் மற்றவங்களாம் ஏறவே முடியாதுன்னு அந்த காலெல்லாம் இப்போ மாறிப்போச்சு. அதுக்கான ஒரு எக்ஸாம்பிளாக கூட நம்ம அந்த இடத்துல போய் நிற்கலாம். அதனால் ஒரு ஸ்டேஜுங்கிறது வந்து இட் மீன்ஸ் அ லாட் ஆஃப் பீப்புள். ஸோ அதனால் நான் எப்படி பார்க்குறேன்னா, இந்த மாதிரி ஒரு நல்ல பர்ஃபார்மரோட நானும் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறேன், வரவங்களும் வந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை பார்க்க போகிறாங்க. எங்களுக்கு பழகிச்சு, எனக்கு ஆக்சுவலி பழகிச்சு பர்ஃபார்ம் பண்ணி இந்த கடந்த 2 வருஷத்தில் நான் நிறைய பர்ஃபார்ம் பண்ணுறேன். அப்போ எனக்கு மொழி தெரியாத ஆடியன்ஸோட, நம்ம பாடல்கள் தெரியாது அவங்களுக்கு, மேபி அவங்க வேறு ஆர்டிஸ்ட்டை பார்க்க வந்திருப்பாங்க, அதுக்கு நடுவில் நம்ம இருப்போம் கரெக்டாக. எனக்கு அடுத்து வர ஆர்டிஸ்ட்டுக்காக தான் அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ நான் என்ன பண்ணணும், அப்போ நான் என்னுடைய ஆர்ட்டை கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணணும். தே ஆர் நாட் வெயிட்டிங் ஃபார் மீ, பட் அவங்களுடைய என்ன சொல்கிறது, அவங்களுடைய வெயிட்டிங் டைமில் நான் ஒரு ஆர்டிஸ்ட்னா அதுவும் ஒரு ஸ்லாட் தான். அதை கரெக்டாக யூஸ் பண்ணால் தான் நீ ஒன்று அவன் ரெஸ்பெக்ட் பண்ணுவான். ஓகே, நம்ம சும்மா நின்று இருக்கும்போது அவன் பாடும்போது கூட அவன் சின்சியராக பாடினான். எனக்கு அப்படி நடந்திருக்கு ஆக்சுவலி. எனக்கு சும்மா சின்னதாக ஒரு 5 நிமிஷம் கிடைக்கும், அந்த 5 நிமிஷத்தை ஒழுங்காக பண்ணுவேன். அந்த சவுண்ட் சிஸ்டம்கார் வந்து என்னை கூப்பிட்டு நல்லா பாடினவர், எனக்கு அது இன்னும் பெரிய வானத்தில் பறப்பேன் நான். ஏன்னா அந்த மைக் வைக்கிறவருக்கு தான் தெரியும் எது நல்ல சவுண்டு, யார் நல்லா பாடுறான்னு. அந்த மைக் வைக்கிற அண்ணனுக்கு தான் தெரியும். மியூசிக் படித்தவங்களுக்கு கூட தெரியாது, மைக் வைக்கிற அண்ணனுக்கு தெரியும் யார் மைக்கு கரெக்டாக யூஸ் பண்ணுறாங்க. ஒரு சிலர் பாடும்போது ஸோ தெர் இஸ் அ லாட் இன் பர்ஃபார்மன்ஸ் வேர்ல்டுங்க. ஸோ அதில் இந்த ஈவெண்ட் வந்து எனக்கு நான் ரொம்ப என்ஜாய் பண்ண போகிறேன் ஈவெண்ட் வித் ப்ரோ. சூப்பராக நடக்கும்ன்றதுக்கு இப்போ பெஸ்ட் விஷஸ் நான் கொடுத்துருக்கேன். ஒரு மியூசிஷியனாக நீங்கள் இன்னொரு மியூசிஷியனை பார்த்து நான் பயங்கரமாக அட்மையர் பண்ணுவேன், என்னோட இன்ஸ்பிரேஷனே அவர் தான் அப்படின்னா யாரை சொல்லுவேன்? லாட் ஆஃப் பீப்புள் இன் லாட் ஆஃப் வேஸ் அப்படிதான் சொல்லுவோம். ஒவ்வொருத்தர்கிட்ட எனக்கு ஒவ்வொரு விஷயம், நாட் ஜஸ்ட் இன் தி ஃபீல்ட் ஆஃப் மியூசிக் பட் இன் எவ்ரி ஹியூமன் இஸ் இன்ஸ்பைரிங். அதை நம்ம இன்ஸ்பிரேஷனாக பார்த்துக்கணும். நம்ம வந்து இவங்ககிட்ட தான் இப்போ ஒருத்தவங்க ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துட்டான்னா கூட அவங்ககிட்ட தான் நான் கற்றுக்க முடியும். பேட் எக்ஸ்பீரியன்ஸாக பண்ணக்கூடாது, அந்த மாதிரி போயிடலான்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகான ஆன்சர். இப்போது நீங்கள் பாடி காட்டும் போதே அந்த இன்சிடெண்ட்டை வச்சு கேட்குறேன். நிறைய ரஃப் டிராஃப்ட் இந்த மாதிரி எழுதிட்டு அப்புறம் மார்னிங் பார்க்கும்போது புரியும். பட் நீங்கள் ஃபஸ்ட்டு எழுதின பாட்டுன்ட்டு ஏதாவது இருக்கும் இல்லையா, ஞாபகம் இருக்கா? ஏதாவது ஒரு ஃபியூ லைன்ஸ் எங்களுக்காக பாட முடியுமா 2 பேருமே? அப்போ நான் கொரோனா டைமில் ஒன்று எழுதினேன், அது இப்போ எப்படி இருக்கும் தெரில, ஃபன்னியாக இருக்கும். சூப்பர் எக்ஸ்க்ளூசிவா? இல்லை ஃபர்ஸ்ட் பாடுறீங்களா? சூப்பர். இல்லை அது ரிலீஸ் ஆகுமானு தெரியல. அந்த டைம்ல வேற மாதிரி மேட்டர். இப்போ போயிட்டு நான் என்ன பண்றேன் தெரியுமா, நான் +2 படிக்கும்போது கிறுக்கி வச்ச லவ் லெட்டர்லாம் எடுத்து பாக்குறேன். அறிவரசா வாடா அப்படி இருக்கு. அதனால சொல்றேன், பாடுங்க. எப்படி இருக்குன்னா கொரோனா டைம்ல, ஸோ அந்த டைம்ல எழுதுனது. காலையில் 5 மணிக்கு அலாரம் வச்சு தெருமோன கடையில் சாப்பிட போன வாழைக்காய் பஜ்ஜி, சுட்டி டிவியில் பிடிச்சதோ சூப்பர் சுஜி, மச்சி எங்களுக்கு 2020 நாசமாக போச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வீட்டுக்குள்ளே ஓரமாக உக்காந்து யோசிப்பேன், கிட்டார் எடுத்து வாசிப்பேன், 5 நிமிஷத்தில் போர் அடிச்சுது சேனலில் மாற்ற கையில் ரிமோட் எடுப்பேன், நியூஸ் சேனல் பார்க்க ரொம்ப பயமாகுது, எந்த சேனலில் பார்த்தாலும் டெத் நியூஸாக கேட்குதுன்னு, ஸோ காமெடி டைமுன்னு சேனலில் மாற்றின என்ட்ரி கொடுத்தாண்டா தீப்பொறி திருமுகம் மூஞ்ச திருப்பல்ல பார்த்ததும் வெறியரும், போலீஸ்காரன ஹைட்டில் வெயிட்டில், நாங்கள் தண்ட சொல்ற ஆட்சி விடுறதில்ல கொக்கி குமார் அப்படின்னு. பயங்கரமா இருக்கு, வேற லெவலா இருக்கு, செம்ம ரியலா இருக்கு பாருங்க. எனக்குமே அந்த ஃபர்ஸ்ட் ரைட்டிங் மேல ரொம்ப நம்பிக்கை இல்லை, இவ்வளோ நாட்களா இல்லை. இப்போதான் நான் when I look back இந்த மாதிரி இருக்கா சாங்ஸ்லாம் நம்ம எழுதிருப்போம். ஏன்னா நம்மள அறியாமலே நல்லா தான் எழுதிருப்போம். எப்படின்னா
பேசுவேன் நானு. ஸோ அது அப்படியே ஒரு ரைம்ல செட் பண்ணது, டெய்லி நடந்த ஒரு விஷயத்த அதாவது அப்படியே டிவி எடுக்கிறாராம், Death news ஆ இருக்கு. ரிமோட் எடுக்கிறாராம், டிவி ஆன் பண்றாரா, டிவில செம ட்ரிப்பா இருக்கு. அது அப்படியே நடக்கிறதே அப்படியே இல்ல அந்த ஃப்ரேம்ல தான் இருக்காரு, அந்த ஃப்ரேம்லயே மூவ் ஆயின்னு இருக்காரு. அது ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு அப்படி நிக்க வராது ஒரு ஃப்ரேம் மேல. நான் ஏரியல் வியூல இருப்பேன். ஒரு சாங் எழுதும்போது நான் இந்த ஊருக்கே எழுதுற மாதிரி எழுதுவேன். இவர் வந்து ஒரு டிவி முன்னாடி நின்று அழகா எழுதுறாரு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எக்ஸலென்ட். நீங்க இதே போல ஃபர்ஸ்ட் டைம் எழுதுனது? நான் எழுதுனது வந்து ஸ்கூல் படிக்கும்போது ஒரு பாட்டு போட்டி வச்சாங்க. அந்த பாட்டு போட்டியில் வந்து பாரதியார் பாரதிதாசன் பாடல்கள்லாம் பாட சொன்னாங்க. நான் தேசப்பற்று பற்றி பாட சொன்னாங்க. எனக்கு அப்போ வந்து அந்த பாட்டுலாம் தெரியாது. எங்கள் அம்மா வந்து எனக்கு ஒரு நாட்டுப்புற பாட்டு சொல்லி கொடுத்தாங்க. அந்த பாட்டை பாடுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அன்னைக்கு. அதனால நான் என்ன பண்ணேன், நைட்டோட நைட்டாக சரி நம்ம வந்து நம்ம பசங்க முன்னாடி ஏதாவது கெத்தா பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு நானே ஒரு பாட்டு, ஏற்கனவே இருக்கிற ஒரு கானா பாட்டோட டியூனில் நான் எழுதினேன். அந்த புண்ணியர் ஐயா அவர் இறந்துட்டார் இப்போ தான் சமீபத்தில். அவருடைய பாட்டு அது. அதாவது அழகு 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 இந்த ஸ்கூலே அழகு, இந்த ஸ்கூலுக்குள்ள படிக்க வந்த பிள்ளைங்களும் அழகு. நான் பாட்டுக்கு பிசிக்ஸ் மிஸ் அழகு, கெமிஸ்ட்ரி வாத்தியார் அழகு, பயங்கரமா எல்லாம் சிரிக்கிறாங்க, செம்மையா சிரிக்கிறாங்க ப்ரோ. அதாவது எங்க ஸ்கூல்ல வந்து அதாவது 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் அந்த மாதிரிலாம் நடக்கும் ஈவெண்ட்டே. ஒன்லி கல்ச்சுரல்ஸே கிடையாது. அதிசயமா ஒன்று வச்சாங்க. அந்த மாதிரி வச்ச ஒரே கல்ச்சுரல்ஸ் நான் இப்படி பாட்டேன் பாருங்க, வேற லெவலில் எல்லாம் கை தட்டுறாங்க. அழகு ஒவ்வொரு சாரா சொல்றாங்களா, எல்லா சாரும் இருக்காங்க. அந்த பிசிக்ஸ் சார் அழகு எல்லாம் கை பண்ணிட்டு என்ன உள்ள கூப்பிட்டு செம்ம அடி வச்சானுங்க ப்ரோ. அதுக்கப்புறம் அப்பதான் நான் ஃபர்ஸ்ட் பாட்டு அது. ஆனா அவ்வளவுதான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது, இல்லைன்னா பேர் ரிவீல் ஆகுமோ? ஒரு 2 லைன் எக்ஸ்ட்ரா நீங்க பாடினீங்கன்னா. இல்ல அது அந்த பாட்டு எப்படி இருக்கும்னா அதனுடைய ஒரிஜினல் பயங்கரமா இருக்கும். சென்னையிலே 14 மாடியோ அழகு, அந்த மாடி ஓரம் போகு பிகர் எல்லாம் அழகு, சிறப்புடனே அமைந்த மாமல்லபுரம் அழகு, அங்க பெண்களை பார்க்கும் வாலிபர்களின் கண்களோ அழகு, அட அழகு 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 தமிழ்நாடு அழகு, என் பாட்டை கேட்க கூடியிருக்கும் நண்பர்களும் அழகு. செம்மையா இருக்கும். காதலர்கள் கட்டி காக்கும் மெரினா அழகு, அங்க காதலனுக்கு காத்து நிற்கும் ஜெரினா அழகு. வேற லெவல் பாட்டு இது. எனக்கு ரொம்ப பிடிச்சது. அப்போ 9th ஸ்டாண்டர்டோ 11th ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி தான். அப்போ வந்து எனக்கு எங்க அம்மா ஒரு பாட்டு கொடுத்து, ஆக்சுவலி எங்க அம்மா கொடுத்த பாட்டை நான் பாடுறேன். ஏன்னா அந்த பாட்டு தான் நான் பாடி இருக்கணும். ஐ வாஸ் சப்போஸ் டு சிங் தட். ஆனா இதை பாடி நான் செம்மடி வாங்கினேன். அதுக்கப்புறம் அந்த ஸ்கூல்ல பாட்டு போட்டே நிறுத்திட்டாங்க. இதுவே வேணாடா. பட் இப்போ மாறி இருக்கும்னு நினைக்கிறேன். தட் தான் இன்சிடென்ட். எங்க அம்மா எழுதி கொடுத்த பாட்டு வந்து என்ன தெரியும், எழுதி கொடுக்கல, அது ஒரு நாட்டுப்புற பாட்டு. அது வந்து காலேஜ் படிக்க வைக்க கண்ணுல உசுர வச்சுக்கிட்டு கறவ மாடு மேய்க்கு 2 வாய்க்கா வரப்புல, மேட்டுக்குடி வீட்டுல பழைய துணி துவைக்கிறேன், மெத்த வீடு கழுவுறேன் நம்மவனே, 4 காசு சேர்த்து வச்சா பேண்ட் சட்டை எடுக்கலான்னு, 4 காசு சேர்த்து வச்சா பேண்ட் சட்டை எடுக்கலான்னு விரட்டி தட்டி விற்கிறேன்டாம் அவனே, காலேஜ் படிக்க வைக்க கண்ணுல உசுர வச்சுக்கிட்டு கறவ மாடு மேய்க்கு 2 வாய்க்கா வரப்புல. இது எங்க அம்மா கொடுத்த பாட்டு. இது அவங்க உங்களுக்கு நீங்க ஒழுங்கா படிங்கன்னு ஏதோ அட்வைஸ்? இல்ல ஆக்சுவலி அதுதான் சொல்றேன். அப்போ நானே தப்பு பண்ணியிருக்கேன், ஆனா கரெக்டாகவும் பண்ணியிருக்கேன். என்னன்னா நம்ம ஊர்ல இருந்து வரக்கூடிய ஒரு நாட்டுப்புற பாட்டை பாட வேணாம்னு நானே நினைச்சிருக்கேன். அப்ப இந்த ப்ரெஜுடிஸ் எனக்கு எங்க இருந்து வந்தது? அப்போ கரெக்டா நான் இன்னைக்கு யோசிச்சு பார்த்தா இந்த பாட்டும் நல்ல பாட்டு தானே. இந்த பாட்டு எவ்வளோ மேட்ரு இருக்கு. நான் பாடின பாட்டு ஜாலியா இருக்கு, இல்லைன்னு சொல்லலை. ஆனா நான் ஏன் இதை விட்டுட்டு இதை சூஸ் பண்ணேன்னா இதுதான் பிடிக்கும் அப்படின்னு இந்த உலகம் இருக்கு. இது எனக்கு அன்னைக்கே இதை நான் இப்போதான் ரியலைஸ் பண்றேன் ஆக்சுவலி. பட் யா இதுதான் நான் ஃபர்ஸ்ட் பாட்டு எழுதின இன்சிடென்ட். சரியா இருக்கு. இந்த மாதிரி செவக்கா பயங்கரமா மறுநாள்ல இருந்து என்ன ஸ்கூல்ல எல்லாருமே கலாய்க்கிறானுங்க. ஏய் நீ தானே அதை பாட்டி அடி வாங்கினது, தலையை குடிச்சாப்லயே. உங்க 2 பேருக்குமே ஈச் அதர் ப்ராஜெக்ட்ஸ் நீங்க இது வரைக்கும் பண்ணதுல அவரோட பர்சனல் ஃபேவரட் ஒர்க்னா உங்களது நீங்க என்ன சொல்வீங்க? அப்படி ஃபேவரட்னு சொல்கிறதோட அவரது ஒவ்வொன்றும் யூனிக்காக இருக்குது. நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒரு நம்ம ஊர்லேருந்து வர ஒரு ஆர்டிஸ்டோட புதிய பரிமாணங்களை பார்த்துன்னு இருக்கேன். ஸோ அதனால் இன்னும் அவர் நிறைய தரப்போகிறாரு. ஸோ அதுக்காக காத்திருக்கேன். எனக்கு இது வரைக்கும் அவர் இப்போ பண்ணதில் அந்த ஐ அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
அப்புறம் இப்போ காற்று மேலே அதுலேயும் எனக்கு அந்த நெரேட்டிவ் அந்த அந்த சொல்கிற விதம் இருக்குல்ல அது ரொம்ப கஷ்டங்க அது கண்டுபிடிக்கிறது. அது அவர் கிராக் பண்ணியிருக்காரு. ஏன்னா இப்போ நானுமே ஒரு ரேப்பராக இப்போ நானும் ரேப் எழுதுறதுனால எனக்கு தெரியும் அது எழுதுறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் கேட்டு ஒரு விஷயத்த சிரிப்பு வரணுன்னாலும் அந்த சிரிப்புக்காக ஒரு ஆர்டிஸ்ட் ஒர்க் பண்ணுறாங்க பேக் பிஹைண்டில். அதில் நீங்கள் வந்து சீரியஸ் ஆகணுன்னாலும் அதுக்காக அவன் சீரியஸாக இருந்திருப்பான் கரெக்டாக. ஸோ யா அதனால அவர் ரொம்ப கமெண்டபிளான சூப்பரான ஒர்க் பண்ணுறாரு. அண்ட் அதே போல் இவரோட ஒர்க் உங்களுக்கு எல்லா சாங்ஸும் பிடிக்கும். அதில் பர்டிகுலராக சொல்லணும்னா லைக் அதுவும் ஒன்றுலாம் இல்லை, கங்காணி அவர்கிட்ட சொன்ன மாதிரி. அப்புறம் பிளாக் பண்ணிட்டேன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதில் இருக்க பாட்டு. தமிழச்சின் சாங்கு அது ரொம்ப நாள் ரிலீஸ் ஆயிடுச்சு எப்பயோ அந்த பாட்டு. பட் ஆனால் ரொம்ப நாள் கழிச்சு அந்த பாட்டு சடனாக திருப்பி கேட்டேன், எப்பயோ கேட்குற மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த பாட்டு கேட்டுகிட்டே இருந்தாங்க, செம்மையாக இருந்தது அது. நிறைய எல்லா சாங்குமே. அப்புறம் ஆன்டி இந்தியன் கள்ளமணி நிறைய சொல்லிட்டே போகலாம். நாங்கள் ஒவ்வொரு சாங்கும் இப்போ எனக்கு வந்து என்னன்னா நானே இந்த சாங் எனக்கு என்ன சொல்லித்தர போகுதுன்னு தான் யோசிச்சுன்னு கரெக்டாக. ஒரு சாங் கமிட் பண்ணிட்டோம், எழுத கூப்பிட்டாங்கன்னா அந்த சாங் என்னவா வரப்போகுதுன்னு ஆனஸ்ட்லி அந்த கம்போசருக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. எல்லாம் ஒரு ஐடியாவில் குத்து மதிப்பாக தான் இருப்போம். ஆனால் அதை பண்ணி முடிக்கும்போது அப்பாடா நம்ம இவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கோம் அதுதான் நம்முடைய டேக் பேக். அதனால் இவர்கிட்ட வர ஒவ்வொரு பாட்டும் எஃபர்ட் வைஸாக அதை இன்னும் இன்க்ரீஸ் ஆகிறது பார்க்க முடியுது. இப்போ நானுமே மியூசிக்கலாக இப்போ அவர் சொல்கிறார்ல, அவர் கங்காணி சொல்கிறாரு, எனக்கு அதுதான் ஹாப்பியாக இருக்குது. அவர் மோர் தென் கள்ளமூனி சொல்கிறத விட, ஏன்னா நான் கள்ளமூனிலேருந்து கங்காணிக்கு நகர்ந்துட்டேன் அப்படிங்கிறத அவர் புரிஞ்சிருக்காரு. இப்போ எங்கிட்டேருந்து ஒரு கள்ளமூனி மாதிரியே நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறத விட கங்காணி நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிறதா எனக்கு தேவைப்படுது. ஏன்னா நான் வந்து மோர் மியூசிக்கலி இன்க்ளைன் ஆகிறேன், மியூசிக்குள்ளே ஏதோ என்னை இழுத்துட்டு போகுது. நானே என்ன ஒரு ரேப்பர், நானே என்ன வந்து ஒரு ரைட்டர் அப்படின்னு பாக்ஸ் பண்ணிக்காமல் இருக்கிறதுக்கு என்னோட புதிய முயற்சிகளை அப்ரிஷியேட் பண்ணுறவங்க எனக்கு தேவைப்படுறாங்க. ஸோ அந்த வகையில் நாங்கள் ஈச் அதர் பார்த்து வி அப்ரிஷியேட் தான். என்னோட ஒரே ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட் என்னன்னா, இது மக்களுக்காகவும் கேட்டுக்கிறேன் நான். உங்களோட இப்போ அட் ப்ரெசென்ட் சினியில் ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய பாடல் ஒரு 2 lines ஆனால் பாடல மக்காமிஷியாக இருக்கட்டும் அண்ட் உங்களோட மாஸ்டர்லாம் நாங்கள் எதிர்பார்ப்போம் தான். ஜஸ்ட் ஒரு ஃபியூ லைன்ஸ். மக்காமிஷி பாடுங்க ப்ரோ. எனக்கு மக்காமிஷி மறந்துட்டேன் அந்த பாட்டை சொல்கிறது. மக்காமிஷி எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் யோசிச்சேன் இது எப்படி ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் வரும்போது ஒரு புது வார்த்தையை இன்ஜெக்ட் பண்ணுறது வந்து செம்ம மேட்டர் ப்ரோ. டிட் இட் ஒரு புது வார்த்தையை சொசைட்டிக்குள்ள இன்ஜெக்ட் பண்ணுறேன். அது ஒர்க் ஆகும்லாம் தெரியாது அந்த டைமில். ஸோ நான் அந்த டைமில் யோசித்தேன் இதுதான் பண்ணணும், இந்த விஷயம் வைக்கணும், இதெல்லாம் என்ன சொல்லுவாங்களா தெரியாது. அந்த ஒரு ஜாலியா வச்சு பண்ணது அது. அப்படி இல்ல, ஆனா அந்த மொமெண்ட் சேலஞ்சிங்கா இருந்ததுல, அந்த வார்த்தையை அவங்க கிட்ட சொல்லி அவங்களுடைய ரியாக்ஷன் வாங்குற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. எனக்குமே என்ஜாமி வந்து அப்படிதான் இருந்தது. அந்த வார்த்தை அது 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 நமக்கு தான் தெரியும் அதுதான் பாட்டுன்னு சொல்லிட்டு அது நெக்ஸ்ட் பர்சன் நம்புறது தான் அந்த பாட்டோடைய ஜேர்னியே தொடங்குது. இப்போ உங்களுக்கு இப்போ நான் ஒன்று சொல்றேன், இவருக்கு பிடிச்சிச்சுன்னா அதுக்கப்புறம் தான் இந்த உலகமே திறக்க போகுது. ஸோ ஐ நோ அந்த மாதிரி வேர்ட்ஸ் காயின் பண்றது வந்து இட்ஸ் ஸ்பெஷல் டேலண்ட். அச்சமழையில சிட்டி ஃபுல்லா வெள்ளாரா கோயிங், அதை சேவ் பண்ணாம அப்போ விட்டு மக்கள் இப்போ பேங். ஒயின் ஷாப்ல கூட நிற்போம், கோவில் லைன்ல நிற்க யோசிப்போம், விஐபி பாஸை வச்சு நீ யார் வந்தாலும் பேசிப்போம். உள்ளூர் வெயில ஊறுகாய் நக்கின்னு ஆட்டோபாம சேர்ந்து குச்சின்னு சார்பு பிள்ளைங்க காடியை பெட்டின்னு வைபுக்கேத்த பாட்டை பாடின்னு டேடி காசுல பாடி வச்சுன்னு மாடி மேல லைலா மஜின்னு நைட்டு ஃபுல்லா கொசு வச்சுன்னு லூப்பு மோட்ல லைஃப் ஓட்டின்னு எப்பாடி அடிப்போம். அதே போல உங்க குரல்லையுமே உங்களுக்கு இது பாரு, கோல்டன் ஸ்பாரோ என்னில் ஆரோ, நீ இல்லாத லைஃப் ரொம்ப சாரோ, மாஸ்க் ஆஃப் ஜாரோ நம்ம பையன்தான் ஹீரோ, சிங்கிங் டூயட்டு வேற யாரோ, கப்புல கப்புல கோலு இவன் சிங்கிளா சுத்தின காலு, சங்கதி என்னன்னு கேளு இனி வந்தான் ஆளு. ரொம்ப பிடிக்காது. வெரி நைஸ். அண்ட் பேட்டர் ஆப் பத்தி மக்களுக்கு நீங்க சொல்ல நினைக்கிறேன். பேட்டர் ஆப் December 15 அன்னைக்கு நடக்க போகுது. நானும் பால் டப்பா அவர்களும் பர்ஃபார்ம் பண்ணுறோம். ஜாலியாக ஃபேமிலியாக வாங்க எல்லாரும், பசங்க மட்டும் வந்துடாதீங்க, ஃபேமிலியை கூட்டுவாங்க. ஏன்னா அது இன்னொரு ஜாலியாக இருக்கும்ல, இட் மேக்ஸ் த மொமெண்ட் மோர் ஸ்பெஷல். வந்து எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க. கண்டிப்பாக எல்லாருமே வாங்க. ஒரு நல்ல ஒரு பியூட்டிஃபுல் நைட்டாக இருக்கும் அன்னைக்கு. எல்லாருமே வாங்க. Thank you so much. Thanks for this wonderful interview and best wishes. நன்றி. Thank you.